தலைவர், பொறுப்பாளர், வட்டார சபை தலைவர், பொறுப்பாளர்கள், கிளைச்சபை தலைவர், பொறுப்பாளர்கள், மகளிர் பிரதிநிதிகள், மகளிர் இளைஞர்கள், இளம் பெண்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நற்செய்தி வாசிக்கிறோம். அது அன்பு சுதந்திரம் தானே? அன்புண்ண இங்கே சொன்னா சீக்கிரம் யாராவது சொல்லுங்க, பேசணும் எல்லாருமே. என்னமா நேசிக்கிறதா? புரிந்து கொள்ளலாம். என்ன நடக்கணும்? அடுத்து பார்த்து சொன்னாங்க, புரிதல் இல்லை, உறவு சிக்கல்லாம் இருக்கு. அன்புனா இல்லை, நமக்கு ஒரு இழப்பு ஏற்படணும். அதான் உண்மையான அன்பு. இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட அன்பினால் தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்படித்தானே? நம்ம அடிவிடுதமா? அப்போ நம்ம அன்பை நோக்கி இன்னும் நிறைய பயணிக்க வேண்டியிருக்கிறது. ரைட், அது லட்சியம். அடுத்து நம்முடைய கல்லூரியினுடைய தந்தை செபஸ்தியான் அவர்கள் சொன்னார்கள், உறவு சிக்கல். உறவு சிக்கல் எங்கே? முதல்ல குடும்பத்திலே இருக்கு. நம்ம பையங்கள்லாம் ஒவ்வொரு பையங்கள்லாம் இருக்காங்க வீட்டில். அம்மா அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து பிள்ளைய வளர்க்காங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு இருக்காங்க. நல்ல மகனாக இயேசு கிறிஸ்துவுடைய விழுமியங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற மகனாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இல்லை. அது பொய்யா? இதெல்லாம் மாறும். சரியா? அடுத்து நம்முடைய மத்திய சபையினுடைய ஆலோசகர் தந்தை அவர்கள் சொன்னார்கள், முன்மாதிரியான பி மாடல் டு அதர்ஸ். இன்றைக்கு திருச்சபையிலே வின்சென்டியர்கள் மாடலாக வாழ வேண்டும். வின்சென்டிங்கிறது ஒரு வாழ்வியல். சொல்றது ஒன்று அல்ல, செய்யறது ஒன்று அல்ல. உன்னை போல் பிறரை நேசி அப்படிங்கிறது வாழ்வின் முறையிலே, நம்முடைய பணி வாழ்விலே இருக்க வேண்டும். அதையெல்லாம் அவர்கள் வலியுறுத்தி அவர் தெளிவாக பேசினார்கள். இன்றைக்கு சபையினுடைய இளம் பெண்கள் மகளிர் கருத்தரங்கு. இதை ஏன் நாம் எல்லாம் ஒரு அமைப்புக்குள்ள வந்தோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அருளாளர் ஃபிரெடரிக் ஓசானாவை பற்றி கேள்வி நாம் இந்த புதுசாக வந்தவங்களுக்காக இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றியே சொல்ல போறதில்லை. அருளாளர் ஃபிரெடரிக் ஓசானா அந்த பிரெஞ்சு புரட்சி காலகட்டத்தில் மக்களிடையே ஏழ்மையும் எளிமையும் ரொம்ப வறுமையில் இருந்தார்கள். அன்றைக்கு மக்களுக்கு தேவை உணவு. அப்பொழுது கல்லூரியிலே உங்களை போன்ற கல்லூரியிலே படித்துக் கொண்டு இருக்கின்ற 6 மாணவர்கள், வயசு 20 to 23 தான். ஆகவேதான் உங்களுக்கு இது ஏற்ற சபை. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் முதியவர்களுக்கு இல்லை, இளைஞர்களுக்கு. இளைஞரால் உருவாக்கப்பட்ட சபை, இளைஞர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு தளம் வின்சென்ட் பால் சபை. அருளாளர் ஃபிரெடரிக் லா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கார், 22 வயசு. அப்பொழுது மாற்று சபையை சார்ந்தவர்கள், நீங்கள் வாழ்க்கையிலேய கிறிஸ்துவை பற்றி பேசுகிறீர்கள், அன்பை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் ஏழைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். இவருக்கு இரவு முழுவதும் உறக்கவே வரல, தூங்கலை. அப்போ அவனுடைய ரூம்மேட்டெல்லாம் கூப்பிட்டு கலந்து பேசித்தான் நாம் ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது. அதான் ஏன் இவங்க இன்னைக்கு உள்ளவங்கன்னா நம்ம வேலையை வச்சுக்கிடுவோம். அவர் அதுக்கு முன்னால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்த புனித வின்சென்ட் பால் அப்படிங்கிறவர். அவர் ஏழைகளின் அப்போஸ்தலரிலிருந்து லியோ 10வது லியோவால் அறிவிக்கப்பட்டவர். அவருடைய பேரை வைக்கிறார். இதுதான் சரி. ஒரு சபைனா அதுக்கு என்ன வேணும்? நோக்கம் வேண்டும். நோக்கம் வேணுமா வேண்டாமா? ஆண்டிய நோக்கம் குறிக்கோள் 2 தான். யாருக்கா தெரியுமா? ஓகே சொல்றீங்க. இறை அன்பு, பிறர் அன்பு. இன்னும் நல்ல முறையில் சொல்றாருந்தா, இறை உறவு, பிறர் உறவு. இந்த உறவு இல்லாமல் ஒன்றும் நடக்காது.
நம்ம உறவு சொல்லிட்டே இருந்தா போதாது. முதல்ல கணவன் மனைவிக்கு உறவு இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மூத்தோர்களுடைய உறவு நன்றாக இருக்க வேண்டும், சமுதாயங்கள் உறவு நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தந்தை சொன்ன மாதிரி மகிழ்ச்சி வரும். இல்லாட்டா மகிழ்ச்சி இருக்காது. நீங்க ஒரு ஆட்களை சண்டை போட்டுட்டு வீட்டில் வைக்கிறீங்க, நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? அது ஒரு தவறை செய்து விட்டு வீட்டில் இருந்தீங்க, தூங்க வருமா? முதல்ல வராது. நம்ம நினைக்கிறோம் அடுத்த முறை அவங்கள்ட்டா நிச்சயமா தூக்கம் வராது. உறவு நன்றாக இருக்க வேண்டும். அந்த உறவை ஏற்படுத்துவதால் ரெண்டே நோக்கம், இறை உறவு. இறைவனோடு உறவு இருந்தால் தான் நமக்கு பிறரோடு உறவு இருக்க முடியும். இன்றைக்கு பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளை கோயில் கூட வேண்டாடா, நீ டியூஷன் போடா, இந்த டியூஷன் போய் ஃப்ரெஞ்சு டியூஷன் போய் என்னென்ன டியூஷனாலும் போ அனுப்புவாங்க. இந்த பிள்ளை எப்படி வரும்? இறைவர்கள் இருக்குமா? இறைவர்கள் வருமா? இறைவர்கள் இருந்தால் தானே பிறரை நாம் மதிப்போம், மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பு இல்லை, ஏற்றுக்கொள்ள தன்மை இல்லை, வீட்டிலே சண்டை சச்சரவு. அங்கே எப்படி கிறிஸ்து இருப்பார்? கிறிஸ்து அங்கே இருந்தால்தான் நீங்கள் பிறரை மதிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இது வின்சென்டியர்களுக்கு முக்கியம். ஆகவேதான் நம்முடைய பண்புகளில் முதன்மையான பண்பு என்னது? தாழ்ச்சி. எந்த அளவுக்கு நமக்கு தாழ்ச்சியாக நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் பிறரை ஏற்றுக்கொள்வோம். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ சபை ஆரம்பிச்சாச்சு. யார் தொடங்க முக்கியமாக இருந்தா? யார் தொடங்கினா? தம்பி யார் தொடங்கினா? சொன்னேன். யார் தொடங்கினா? ஃப்ரெடரிக் ஓசன். அப்படி நோக்கம் இறையன்பு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது இந்த சபைக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மளை யார் அழைச்சா, யார் கூப்பிட்டு வந்தா? தந்தைகள் வழியாக வந்திருக்கலாம், அல்லது மூத்த சகோதரர்கள் செய்கின்ற பணிகளை பார்த்து அவர்கள் வந்திருக்கலாம், வின்சென்டியர்கள் செய்கின்ற அந்த தெருவாக போய் மக்கள்கிட்ட வாங்குறது, கலெக்ஷன் பண்ணுறது, அவர்கள் கொடுக்கறத பார்த்து ஒரு சிலர் வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய விவிலியம் என்ன சொல்கிறது என்றால், அதாவது பேரு 2 பேரில் 1:10 இப்படி சொல்லி என்ன சொல்லுதுன்னா, சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சகோதர சகோதரி வாஞ்சை நமக்கு. இது வின்சென்டியர் பண்பு ரொம்ப முக்கியம். நான் ஒருத்தரை பார்க்கும்போது பிரதர் சிஸ்டர் தான் சொல்லணும், சாரி மோதலாம் சொல்ல மாட்டேன். வின்சென்டியர்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள். ஆக பிரதர் சிஸ்டர் இனிமே அப்படி சொல்லுங்க, சரியா? எந்த ஒரு நம்ம வின்சென்டியர் சபை சம்பந்தமான இதில் பிரதர் சிஸ்டர், அங்கே மாமா மச்சாலாம் வேண்டாம். ஈக்குவாலிட்டி மதிக்கிறது, வார்த்தையில் முதல்ல மதிக்கணும், அதுபோல அடுத்தது. அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? அதான் மத்தியிலையும் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் யாரும் சகோதர சகோதரிகள், நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள் என்ற வார்த்தையால் மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாக நம்மிடம் வந்துவிட்டால் பணி தானாகவே வரும். சரியா? என்ன சொல்லிட்டாரு? அழைக்கப்பட்டவர்கள். அதையா 2 வார்த்தை அழைப்புன்னு தெரிந்து கொள்ளப்பட்டது என்ன? இப்போ பெண்களுக்கு தெரியும், ஒரு சவளி கடைக்கு போய் ஒரு சேலை வாங்குறதுக்கு அந்த அட்டியில் இருக்கிற அத்தனையும் கீழே வந்துடும். வந்துடுமா? வராடா? வரும். செலக்ட் பண்ண முடியல தெரியுது, அவங்க உள்ளத்தில் இருக்கிறது காண்பிக்க முடியவில்லை. கடையில் இது ஒன்று பிடிக்க அடுத்த கடைக்கு போவோம் அப்படின்னு போயிடுவாங்க. எல்லாத்தையும் மறுபடியும் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சுமா தூக்கி மேலே ஓடும். தெரிந்தெடுக்குன்னா அந்த மாதிரி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறார்களா? சபையிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? செலக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த யாவும் நமக்கு இருக்கணும். கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பணிக்காக என்னை நியமிச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்காருங்கிற எண்ணம் நம்மள வராங்க. கடவுளுடைய வேலை, கடவுள் செய்கிற பணி நம்மால் செய்கிறார், அவருக்கு நான் கரங்களாக இருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு வந்தால் பணி தானாக வரும்.
இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி என்ன வருது? வரணும் அப்படின்னு தான் இதெல்லாம் வச்சிருக்கோம். வராமல் இருந்தால் பரவாயில்ல. இனிமேலாவது நான் என் சிந்தையாகிய நான் கடவுளால் நிச்சயப்பட்டே இருக்கிறேன், அழைக்கப்பட்டு இருக்கிறேன். தந்தைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள், நம்மை அழைத்து இருக்கிறார்கள். அந்த உணர்வு நமக்கு வரணும். இனிமேல் வரணும் சிஸ்டர். அந்த தான் மனுஷன். இல்லைன்னா வேலை 1000 காலம் நமக்கு இருக்கும். வேலையே இல்லாட்டாலும் கொடுத்து வரணும். ஒரு சந்திக்க போனால் பிரதர் நீங்கள் போயிட்டாங்க, சிஸ்டர் நீங்கள் போயிட்டாங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? ஒரு வேலை இல்லை. அதை சாக்கு போட்டு சொல்லுங்க. அந்த உள்ளத்தில் நான் ஒரு விண்சென்னியன், இறைவன் எனக்கு கொடுத்த பணி, அவருடைய வேலை அப்படின்னு நாம் நினைத்தோம் என்றால் வீட்டில் பேசாம படுத்துக்கிறோமா? எங்களால் இருக்கவே முடியாது. அப்போ சொல்லுங்களான்னு சொன்னாங்க, எங்களால் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். சரியா? சரி, இப்போ நமக்கு கடவுள் அழைச்சிட்டாரு. அப்போ தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி வருதுல்ல, என்ன செய்யணும்? சொல்லுங்கடா சொல்லுங்க. நானே வெளியே எனக்கு சொல்ல வெளியே இருக்குங்களா? ஒன்றுமே இல்லையா? வழியே இல்லையா? அப்போ எதுக்கிட்ட என்ன செய்யணும்? நம்முடைய கையெழு சொல்லுறது பக்கம் 65 விதி 1-2 தேவை. இந்த மேட்டர் எல்லாமே உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுருக்கேன்னு தாரேன். இது ஒன்று கேட்டுட்டே மாட்டேங்குது. கேட்டுருந்த காலம் விசாரணை உள்ளத்தில் இருக்குங்க. சரியா? பக்கம் 65 விதி 1-2 தேவை உள்ளவர்களுக்கு பணிபுரிவதின் வழியாக கிறிஸ்துவை, பணிபுரிவதின் வழியாக கிறிஸ்துக்கு. சும்மா நான் கிறிஸ்தவன், என் பேர் கிறிஸ்தவன், அதெல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. அதெல்லாம் அக்மார்க் கிடையாது. அடையாளம் அக்மார்க் வாங்கணும் கடவுளுக்கு. ஏன்னா அவர்தான் கொடுத்துருக்காரு. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பணி இருக்கணும். அப்படி பணி இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு? தேவை உள்ளவர்களுக்கு பணிபுரிவதன் வழியாக கிறிஸ்துவை பின்பற்றுவதிலும் அவருடைய ஃபாலோவர்ஸ் ஆகணும். அவரது பேர் இணக்கத்திற்கும் மீட்பளிக்கும் அன்பிற்கும் சான்று பகர்வதே ஆகும். இது நம்ம நிறைய நேரங்கள் செய்கிறோம், ஆனால் இன்னும் முழுமையாக செய்ய வேண்டும். இந்த மாதிரி கருத்தரைகள்லாம் வைக்கிறது அது இன்னும் நம்மளை தூண்டி எழுப்புவதற்காகத்தான். சரியா? இப்போது அக்கறை அவங்க அப்போ தேர்வு இருக்குன்னா நம்மகிட்ட அக்கறை இருக்கணும். புத்தர் ஒரு முறை சீடனிடம் பிறகு இப்போ நான் நல்லவன்னா யாரு அப்படின்னு சீடத்தை கேட்டேன். அவங்க கோயிலுக்கு போகிறவங்க, பெரியவங்க மதிக்கிறவங்க, பூஜைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு புத்தர் சொல்லியிருக்கா, என்ன சொல்லியிருக்காங்க அவங்க தெரியுமா? பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன். நமக்கு எத்தனை பேர் மீது அக்கறை இருக்கு யோசிங்க. நமக்கு சுனிகார குடும்பத்தின் மீது நமக்கு அக்கறை இருக்கா? அப்படி அக்கறை இருந்தால் என்ன செய்யணும்? வாரந்தோறும் நம்ம போகணும். நம்ம வாரந்தோறும் போய் பார்க்கணும். நான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு சில கருத்துக்கள், அடுத்த சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணி நாம் நான் சொல்கிறத போய் கேட்க பக்கத்தில் எழுத்துங்க, தியானிங்க. வாரந்தோறும் நாங்கள் சந்திக்கிறோமா? அவங்ககிட்ட போய் 2 வார்த்தை பேசுகிறோமா? அப்படியே கொண்டு போனாங்க வந்தா இருந்தாலும் கொடுக்குறதா? அதான் அக்கறை. ரஷ்யாவில் டால்ஸ்டாய்னு ஒரு பெரிய அறிஞர், அவர் வழக்கமாக வாக்கிங் போவார். போகும்போது சட்டை எடுத்து போட்டு போகிறாரு. அங்கே ஒரு முதியவர், ஐயா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறார். கொடுக்கணுங்கிற அக்கறையோடு பையை பார்க்கிறார். பையிலே பணம் இல்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை அன்போடு அரவணைத்து, சிநேகிதனே, என்னிடம் தற்போது கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று அவனை அரவணைத்தார். அவன் கண்களிலே அப்படியே நீர், ஆனந்த கண்ணீர். ஆனந்த கல்லூரியில் இருக்கிறோம், ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறார். இதுதான் அக்கறை. நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோமா? குட்டிமார்கள் கவனிங்கன்னா இனிமேல் வரணும். அப்படி நீங்களாம் வருங்காலம் என்ன செஞ்சீர்கள் உங்களுக்காகத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கவனிங்க. சரி, அப்போது இந்த அக்கறை சிந்தனைக்கு இருக்கணும், மனிதனுக்கு இருக்கணும்.
அதுவும் வின்சென்ட் கட்டாயம் இருக்கணும். அதுக்கு தான் அழைச்சிருக்காரு. நாம அழைக்கப்பட்டவங்க எப்போதும் மறக்காதுங்க, சரியா? அந்த மாதிரி இருக்கு. இப்போ உதவி செய்யறது அக்கறையினால் செய்யும். ஒரு சின்ன கதை தான். ஒரு அரசன் ஒரு பெரிய கோயில் கட்டினான். அந்த கோயிலில் அபிஷேகம் ஒரு பெரிய அண்டா வச்சு ஊரில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வீட்டில் இருக்கிற அனைத்து பால்களையும் கொண்டாந்து ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் அதை சொல்லிட்டாங்க. எல்லாரோட தலை கொய்யப்படும். ஆகவே எல்லாம் ஊற்றினாங்க. ஒரு இளைஞன் மட்டும் பால் நிறைய கொண்டு போகிறான் வீட்டிலேருந்து. போகிற வழியில் ஒரு குழந்தை தாயிடம் அழுகிறது. பாலுக்காக வயிறு பசிக்கு அழுது. இவன் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்து போயிட்டு இருக்கான். ஒரு முதியவர் அங்கே தாகத்தோடு இருப்பது அவனுக்கு தெரிகிறது. அந்த முதியவருக்கு பால் கொடுத்தார். இப்படியே கொடுத்துட்டு போகிறாரு. கடைசியில் ஒரு 100 மில்லி பால் தான் இருந்தது. அதை கொண்டு ஊற்றின அதிசயம், அந்த அண்டா நிரம்பி வழிந்தது, பொங்கி வழிந்தது. ஏன் யோசிங்க. ஆண்டவன் எங்கே இருக்கிறான்? அபிஷேகம் செய்கிற இடத்துல அல்ல, அந்த பசியால் வாடிய, தாகத்தால் வாடிய அந்த முதியவரிடம் இருக்கிறான். அதான் அர்த்தம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் சாமி ஏற்கனவே திருவிழா சொன்னோம். இங்கே 1000 யூத் கால்ராட் சொன்னார். நம்ம கோயில் அன்னதானம்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவழிக்கணும். கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்து ஒரு கல்லூரியோ ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம். யாராவது நினைக்கலாம்? நினைக்க மாட்டோம். யோசிக்கணும். இதெல்லாம் பெரியவர்கள் யோசிக்கணும். நிறைய வீண் செலவு சொல்லி வீண் செல்வியே வீணாகவே எதுக்கு? ஒரு சாப்பாடை கூட வீணாகவே கூடாது. அதான் முக்கியம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கான்னு. நம்ம பிறருக்காக வாழக்கூடாது, கிறிஸ்துக்காக தான் வாழணும். சரி, அப்போ இந்த மாதிரி அடுத்து அன்பிற்கு சான்று பகரணும் சொல்லப்படுது. நம்ம கையை என்ன சொல்லுது? சான்று பகரம்னா என்ன? சாட்சி. நம்ம இன்னைக்கு ஜப கூட்டங்களில் அறுவடை மாநாடுகளில் எந்திரிச்சு எனக்கு பஸ் கிடைச்சது அல்லேலூயா அப்படிலாம் சொல்லுவேன். சான்றுங்கிறது என்ன? என்னை பின்சல் ஆண்டவர் சொன்னார் ஐயா. அவருடைய பாதை சிலுவையின் பாதை. அதுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடியாக, சிலுவை தூக்க நம்ம ரெடியாக இருக்கோமா? இல்லை. சிலுவைனா பயப்படுவோம். சிலுவைனா வின்சென்ட்டுக்கு என்ன சிலுவை? நான் உங்களுக்கு ஒன்றையும் செய்யணும் முடிவு பண்ணிட்டோம். அப்போ முடிவு பண்ணால் இவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ 4 பேரை பார்க்கணும். நம்ம கையிலேருந்து போடுறோம். அடுத்து 4 பேரை பார்க்கணும். 4 பேரை பார்க்கணுன்னா ஒரு 5 பேர் போனால் தான் நல்லா ரூபா கிடைக்கும். அதே கூட ஒரு ஆள் என்ன செய்வார்? நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இப்போ வந்துடுறேன். நீங்கள் போயிட்டே இருக்கா பின்னால் வந்துடுறேன். எங்கே பின்னால் வர? பின்னாலேயே போயிடுவார். அப்படிதான் நடக்கே. அவருக்கு அந்த உதவி செய்வதற்கு 4 பேருக்கு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நிறைய கொடையாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் நேரத்தை கொடுப்பதற்கு வின்சென்ட்டுகள் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். நேரம் முக்கியம். நேரத்தை கொடுக்க அதுக்கு நேரங்கள் யாரும் சொல்லக்கூடாது. ஏன்? ஆண்டவர் எல்லாருக்கும் ஓசியாக சமமாக கொடுத்தது என்னது? பணமா? இல்லை. வயசா? நோயா? என்னத்தை கொடுத்துருக்காரு? டயத்தை தான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அதுக்கு காசு வாங்கினார் ஆண்டவர். காசு வாங்கினா நம்மளால் தப்பிக்க முடியுமா? முடியாது. அப்போது அந்த 24 மணி நேரத்தில் நமக்கு டைம் செட் பண்ணணும். என்னென்னத்துக்காகவும் நம்ம செய்யணும். சபைக்கு இவ்வளோ நேரம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மதிய வரைக்கும் அப்படின்னு நீங்கள் மனசில் மைண்ட் செட் பண்ணணும். எதையிருந்தும் அதை செய்யணும். படிக்கிற நேரமா இந்த நேரம் படிக்கணும். விளையாடுற நேரமா இந்த நேரம் விளையாடணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நீ பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி பையங்கள்லாம் இளைஞர்கள் என்னைக்காங்க 4 பேர் இருந்தாங்கன்னா முன்னால் ஏதாவது விளையாட்டு எங்கள் எனக்கெல்லாம் கோரிக்கை விளையாட்டு தெரியும்.
சில்லாங்குச்சி அடிக்கும், கபடி விளையாடணும், இதுதான் விளையாடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், விளையாடணும். 4 பேர் அவன் மச்சான் எல்லாம் உலகமே ஏதாவது பேசுவோம். இன்னைக்கு யார் பேசுகிறா? எல்லாம் செல்லு அவன் பாட்டுக்கு தனிமை சிறைக்குள்ள இருந்துட்டு ஹஹான்னு அவனா சிரிச்சுக்கிட்டு தான், அவனா ஏதாவது பண்ணுறான். இதனால ஏதாவது ஒரு விளைவு இருக்கா? நன்மை இருக்கா? ஒரு செயலை செஞ்சால் நன்மை இருக்கணும். நாம் செய்கிற எந்த காரியமானாலும் அதில் நன்மை இருக்க வேண்டும். நன்மை இல்லாத செயல் வேஸ்ட், டோட்டலா வேஸ்ட். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் தம்பி, கொஞ்சம் யோசிங்க என்ன. சரி, அப்போது சாட்சிய வாழ்வுன்னு என்ன? நம்ம மத்தேயு 25 அந்த நியாயத்திற்குள்ள ஒரு 6 கேள்வி கேட்பார். மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், செமஸ்டர் படிக்கணும், ஆசிரியர்கள் நடத்துவார்கள், படிக்கணும், எக்ஸாம் வைப்பாங்க, பதில் நீராத்தான் கண்டுபிடிச்சு எழுதணும், கொஸ்டின் மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணல, பதிலையும் கொடுத்தாரு, கொஸ்டின் கொடுத்தாரு. அதான் நம்ம ஆண்டவர். ஒரு 6 கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்க தெரியுமா? மத்தேயு நியாயத்தின் லாஸ் ஜட்ஜ்மெண்ட் என்னமா? பசியாயிருந்தேன். எத்தனை பேர் உணவு கொடுத்தோம்? தெரிந்தும் கண்டும் காணாமல் போயிருக்கிறோமா? தவறு. மாறி இல்லை, மைனஸ் இருக்கு. யோசிங்க. அடுத்து தாகமாயிருந்தேன் செஞ்சிருக்கோமா? நீங்களே யோசிங்க, எல்லாருமே யோசிக்கணும். தாகமாக இருந்தவங்களுக்கு, தாகம்னா இன்னைக்கு எத்தனையோ வகையான தாகம். பசி மட்டும் தாகம், நீர் குடிக்கிறது மட்டும் தாகம் இல்லை. நீங்கள் வேறு தாகத்தெல்லாம் சொல்லாங்க. தாகம் என்பது அவன் என்னோடு பேசலையே, என்னுடைய உறவுக்காரன் என்னுடைய அண்ணன் என்னோடு பேச மாட்டேங்கானே, தாகம் இருக்குல்ல. உங்களுக்கு இருக்கும், நண்பர்களுக்கு இருக்கும். அவன் என் நண்பன் இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு தான், இவன் பேசாமல் பாட்டுக்கு போகிறான், தாகம் இருக்கும். அந்த 2 வரையும் இவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் திருச்சபைகளுடைய வேலை. அடுத்தது அந்நியனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நமக்கு நாமே அந்நியனாக இருக்கும். முதல்ல நமக்குள்ள நல்ல அந்நியனாக இருக்கக்கூடாது, குடும்பத்தில் அந்நியனாக இருக்கக்கூடாது, சமூகத்தில் அந்நியனாக இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா பேசணும், வைக்கணும். ஒரு போகிறோம்னா ஒரு மாதிரி ஒரு ஆள் இருக்காருன்னா அப்படி என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அப்படி கேட்டுட்டீங்கன்னா, இவ்வளவு தூரமாக நீ கேட்டீங்கன்னா நீங்கள் தான் கடவுள். பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு அம்மா இருக்கு, அது விரக்தியோட வீட்டில் உள்ள பிரச்சனையோடு வந்திருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போது என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் கேட்டியா, உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமான்னு. நீங்கள் உதவியே செய்யாட்டாலும் சரி, உதவி செய்யணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அந்த அம்மாவுக்கு யார் தெய்வம்? கேட்டவர்கள் தான் தெய்வம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தம்பியும் அப்படித்தான். பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டியதில்லை, சின்ன சின்ன காரியங்கள். உறவு சிக்கலை நாம் போக்கலாம். உறவு சிக்கலோடு இருந்தால் கலங்குறாங்க. அடுத்து என்னன்னா ஆடை முடியுது, அது எல்லாம் நம்ம ஓரளவுக்கு செய்கிறோம், காணாது, பத்தாது. அடுத்து சிறை இருக்குது. இன்னைக்கு சிறைனா நீங்கள் அரசியல்வாதி போகிற சிறையை நான் சொல்லலை, அநியாயமாக சிறைக்கு போயிருப்பார்கள். இன்றைக்கு அநேக வீடுகளில் முதியவர்கள் தனிமை சிறையில் இருக்கிறார்கள். இருக்காங்க இல்லையா? பார்த்துருப்பீங்க நீங்கள், எல்லாத்தையும் பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க. அவர்களோடு பேசுவதற்கு அவங்க பேசுறதுன்னு ஆசைப்படுவாங்க. மருமக பேச மாட்டாங்க, மகனுக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்காது. பேரம் பேத்திகளை நீங்கள் வந்து எழுதி ஸ்கூலில் வேனில் போட்டு திருச்சி அனுப்பிடுங்க, அது தனியாக இருக்கும். யார்ட்டையாவது 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்படும். இது மனித சுபாவம், ஏன் சைக்காலஜியாக தான். யார்ட்டையாவது பேசணும், ஆனால் நம்ம யாருமே பேசுவதில்லை. அந்த இடத்தில் நாம் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். பார்க்கிற இடத்தில், நாம் சந்திக்க போகின்ற இடத்தில் ஒரு 2 வார்த்தை, என்ன பாட்டி, என்ன தாத்தா, என்ன செய்ய, இது மாணவர்கள் அழகாக செய்யலாம். நான் நேற்று மதுரை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனை பார்த்தேன். ஒரு அம்மா சோரில் சாஞ்சிருக்கு, ஒரு பையன் அவன் காலேஜ் போயிட்டு தான் பேக்கெலாம் கொடுத்து வாங்க. அவன் வந்தான், ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை கொடுத்தா, ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தான். அவன் அம்மா அதான் நல்லா இருக்குது, வழக்கமாக கொடுப்பாங்க.
நான் கூட அதை விசாரிக்க டைம் அப்படி கையெடுத்து ஒரு பெரிய அம்மா கையெடுத்து அப்போ அந்த பையன்தான் தெரியும். இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாதான்? எவ்வளவு வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளவு நம்ம இந்த தேவையில்லாத செலவுகள்லாம் செய்கிறோம். வரும்போது போகும்போது 2 பிஸ்கட் பாக்கெட் 2 சாக்லேட்டு முதியோரை பார்த்து பிடிச்சி போங்க. இது பெரிய காரியம் இல்லை, இது உங்களால் முடியாத காரியம் இல்லை. முடிந்தால் செஞ்சீங்களா ஆயிடலாம். சரியா? அடுத்து நோயுற்றிருந்து இன்றைக்கு இது நிறைய நோய்கள் நமக்கும் இருக்குது, பிறருக்கு இருக்குது. நோயுற்றவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா யாராலும் வந்து இந்த வார்த்தை பேச மாட்டாங்களா? உறவுக்காரர்கள் நினைப்பாங்க, உறவுக்காரர்கள் வர மாட்டேங்காங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் மாறாக இருக்கட்டும், மாணவர்கள் இருக்கலாம். வரும் வழியில் ஒரு தாத்தாவுக்கு சின்ன வேலை இருக்கும், ஒரு பொடி டப்பா வாங்கிட்டு வர சொல்லுவார். அதை வாங்கி கொடுத்தாலே போகும். நீ ஒரு விசேஷம் தான் இயேசுடைய வேண்டிகளை நீ நிறைவேற்றுகிறார். அதை கூட நமக்கு செய்ய மனசில் தாத்தாவை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகும். அட்லீஸ்ட் பார்த்துட்டு ஒரு துணுவலாக பண்ணுங்க. ரொம்ப பெரிய காரியம் இல்லை. நீ சிரிச்சிட்டு போனால் அடுத்த வரும்போது கருப்பில் அப்படிப்பாரு அவர் பேச உனக்குமே ஒன்றுன்னா உன்னை பேசணுன்னா அழைக்காது. பெரிய காரியங்கள்லாம் கிடையாது. அதனால் அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி செய்கின்றது தான் சாட்சிய வாழ்வு. இந்த சாட்சிய வாழ்வு நம்ம செய்யணும். அது செய்யாமல் நம்ம கிறிஸ்தவங்க பேரிக்கிறதுல எந்தவித புண்ணியமும் கிடையாது. சரியா? அடுத்து இந்த இளைஞர்கள், இளம்பெண்கள், மகளிர் ரொம்ப முக்கியம் சபைக்கு. நான் சொன்னேன், இந்த சபையை தொடங்கப்பட்டது 6 இளைஞர்கள், ஒரு 41 வயசு, ஒரு ஆசிரியர். அப்படித்தானே? அதில் முதன்மையாக இருந்தது இந்த அதில் என்ன பியூட்டினா, அந்த 7 பேரில் யார் தொடங்கியவருங்கிற வார்த்தை கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு திக் ஃப்ரெண்ட். அவன் எவன்னு சொல்ல, நீ தான் தலைவர். அவன் இந்த தொடங்கியன்னு நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அல்லாத பிள்ளைக்கு வந்து தலைவராகவே ஒரு காலத்திலே இருந்திருக்கல, தேசிய தலைவராக இருக்கல, அந்த கிளைச்சவி தலைவராக கூட இருக்கல. அப்போ நமக்கும் அவருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒன்று செஞ்சால் நம்ம பேர் வரணும்னு ஆசைப்படுறோம். என் சிந்தையில் அந்த ஆசை கூடவே கூடாது. அது ஆசை, தவறான ஆசை. நம்ம பேர் வரக்கூடாது. வலதுகை செய்வதை இடதுகை தெரிவிக்கூடாது. நம்ம செய்கிற மாதிரி யோசிக்கணும், செய்யக்கூடாது. சரியா? சரி, இப்போ ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு யோசிச்சேன். அதான் ஏன்னா 1044 இளைஞர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இளைஞருடைய சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு. என்ன, இளைஞர் வந்து இளைஞரின் உற்சாகமும் ஆர்வமும் நம்ம விட இளைஞர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் ஆர்வம் வருகிறது. அவங்க விரும்பிட்டாங்கன்னா இதையும் சாதிக்க முடியும். ஆர்வத்தோடு செய்வார்கள். நமக்கு உடல் தளர்ச்சி ஏற்படும், மன தளர்ச்சி ஏற்படும். ஆனால் இளைஞர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், தளர்ச்சியே வராது. செய்தே முடிப்பேன், சாப்பிட போய் சாப்பிட்டு சாய அப்படின்னா செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி உற்சாகம் உள்ளவங்க. உண்மையான தம்பி, ரைட்டா நான் சொல்லுது ரைட். அடுத்து அர்ப்பணம் அவங்ககிட்ட உண்டு. அர்ப்பணம் என்ன, சாக்ரிஃபைஸ். இன்றைக்கு நம்ம புனிதர்கள்லாம் நிறைய பேர் கொஞ்சம் வயசுலேயே புனிதர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன, இளம் வயசில் வந்து அவர்கள் அர்ப்பண உணர்வோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணம் அவர்களுக்கு நிரம்ப இருக்கிறது. இந்த மாதிரி பண்புகள் இருக்கிறவங்கள நம்ம பயன்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரேன். அவங்க முதல்ல சொன்னேன் உற்சாகம். அடுத்தது அவங்ககிட்ட அர்ப்பண உணர்வு. அடுத்தது தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு மாஸ் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. இதில் செல்ல என் பேரன் 7 வயசு, அவனுக்கு தெரிஞ்சாலும் கூட எனக்கு தெரியாது. அவனுக்கு எதாவது சரியான அவனுக்கு தான் சொல்லி கொடுப்பான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வமும் இருக்குது, அதை செய்யக்கூடிய திறன் இருக்குது. தொலைநோக்கு பார்வை. அப்போ வெளிச்சத்தில் ஏதோ நம்ம கடையில் முதல்ல இருந்து இந்த உணவு கொடுக்கிறது, சந்திக்கிறது, இதே மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் யாரிடம் இருக்கிறதே, இளைஞர்கள் இளம் பெண்களிடம். மறந்து விடாதீர்கள். நீங்கள் படிக்கிறதையும், நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ், செல் நாலேஜ் எல்லாம் சமூக நலர்ச்சிக்காக
வாய்க்காலாக நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக சமூகமும் வளரும், நம்முடைய சபையும் வளரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்பு இருக்குன்னா ரொம்ப முக்கியமானது, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும். ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குன்னா பெரியவங்கெல்லாம் அங்கே ஒதுங்கிக்குவாங்க, ரெண்டு கதவையே பூட்டிடுவாங்க. ஆனால் இளைஞர்கள் தான் அங்கே போய் சண்டையை விலக்கு பிடிப்பான், அல்லது அவனுக்கு சொந்தக்காரனோ அவன் நண்பனா அவனுக்கு சேர்ந்து போவான், ஏதோ ஒன்று செய்வான். துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அவனுக்கு இருக்கு. உண்மையாகவே எனக்கு ஒரு ரைட்டா ஓகே, இதெல்லாம் சபைக்கு பயன்படுத்தணும். ஓகே சொல்வது ரைட்டு, ரைட்டா ரைட்டு. மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை. மாற்றம் என்ன? நம்ம உடமையே விரும்பிக்கிட்டு இருப்போம், கன்சர்வேட்டிவாக இருக்கும். அவன் அப்படி இருக்க மாட்டேன், டைனமிக்காக இருக்கும். சூழ்நிலையை மாற்றிக்கணும். எதுவும் நிரந்தரம் இல்லை, மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரமானது என்பதை அவன் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுகிறான். இப்போ இளைஞர்களுடைய ஒரு சாக்ரிஃபைஸ் சொன்னாங்க. இந்த நேரத்தில் பகவத்சிங்கை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்துள்ளான். பகவத்சிங் உங்களுக்கு தெரியுமா? பகவத்சிங் ஒரு போராட்ட இன்சென்டிவ் பால்ஸ் அப்படின்னும் சுதந்திர போராட்டத்தில் ஒரு போராட்டம். அவரும் அவருடைய ஃப்ரெண்டுகளும் ஆங்கிலேயுடைய அட்டுழியத்தை போக்குவதற்காக பாராளுமன்றத்திலே கொண்டு வைக்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் பிடிபட்டார். சிறைச்சாலையில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும். தூக்கு தண்டனை விதித்த கைதியை ஒவ்வொரு நாளும் டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க, இடையை பார்ப்பாங்க. வழக்கமாக என்ன பயத்தில் இருக்குமா, எல்லாம் பண்ணிக்கிட்டே வரும், அப்படித்தானே? இதுதான் இயல்பு. ஆனால் இவருடைய எடை கூடிக்கொண்டே இருந்தது. அப்போ வந்தவங்கன்னா ஆச்சரியம், இவருக்கு ஏன் அப்படி கூடுதுன்னு. என் தாய் மண்ணுக்காக நான் உயிரை விடுவது எனக்கு மகிழ்ச்சியே அப்படின்னு ஆண்டவர் மணி பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் மகிழ்ச்சி. நாம் ஆண்டவருடைய மகிமைப்படுத்துறதுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவர் மகிழ்ச்சியாக இருக்குன்னா நம்ம பணியை செய்யணும். பகவத்சிங் அடுத்து தூக்கில் இதெல்லாம் இளைஞர்களுக்காக சொல்கிறேன். அவ்வளவு மனத்தெம்பு இருக்கவங்க இல்லை. அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்தணும். அப்படி இருக்கும்போது தூக்கில் போடுறார்கள். காலையில் நான் 5 மணிக்கு தூக்கில், 4:30 வந்து செயலர் வர்றாரு, கூப்பிடுறாரு, ஒரு அரை மணி நேரம் போடுங்க, நான் லெனின் உடைய வரலாற்றை படித்து கொண்டு இருக்கிறேன், அரை மணி நேரம் போடுங்க. நீ என்ன படித்து கிழிச்சிட போகிற அப்படின்னு. அப்போ அவன் சுற்றி பார்க்காரு, அவருடைய ரூம் ஃபுல்லாகவே சுத்தாரு. உடனே இவன் பார்த்துட்டு எந்த புக்கிலும் எந்த கேள்வினாலும் கேளுங்க சொல்கிறாங்க. இவ்வளவு படிச்சிருக்காரு, சாகும்போது கூட படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு மன உறுதியும் பற்று இருந்தது. அவர் ஒரு 23 வயது இளைஞர். இளைஞரே எழுந்து வா, உங்கள் தலைவர் சொன்னார்ல, இதுதான் இளைஞருக்கு இருக்கிற ஆற்றல், பவர், பவர். பவரை நீங்கள் பயன்படுத்தணும். ஆனால் நம்ம படிக்கிறதுனாலே லைப்ரரிக்கு போக மாட்டேங்கிறோம். ஆசிரியர் சொல்வதையும் பேராசிரியர் சொல்வதையும் கேட்கறது யோசிக்கிறோம். இப்போ நான் பேசும்போதும் ஒரு சில பேங்கிட்டே தான் இருக்கிய. அப்போது அது கவனம் இல்லாமல் இத்தகைய ஆற்றலை நீங்கள் நல்ல வாய்க்கால் வழியாக செலுத்தினால் பயிர்கள் விளையும். பயிர்கள் விளைந்தால் நாடுகள் முன்னேறும் என்பதும் நீங்கள் யோசிக்கணும். சரியா? இப்படி தன்னுடைய பவரை இளைஞர்களாகி நீங்கள் இன்சென்டிவ் ஃபார் சபைக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வழங்குவீர்களா? ஆற்றல் மிக்க இளைஞர்களே, நீங்கள் யாருக்கு இன்சென்டிவ் பாசனுடைய வளர்ச்சிக்கு அந்தந்த கிளைச்சபையோடு நீங்கள் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக நம்முடைய சபை இன்னும் மென்மேலும் சிவகங்கை மத்திய சபை மென்மேலும் அதில் வந்து இந்த நேரத்தில் நம்ம செப்டம்பர் 7 சியாக்ஷோ அப்படிங்கிற ஒரு இளைஞருக்கு நம்முடைய கோப்பாண்டவர் என்ன கொடுக்கப்படுறாரு, புனிதப்பட்டவர். அவருக்கு வயசு 21. 17 வயசில் சபையில் சேர்ந்தார்.
நல்லா யோசிங்க. நமக்கெல்லாம் நம்ம வயசு இருக்குது, அது போய் சேரலாம்னு நீங்கள் நினைக்காதங்க. எத்தனை வயசில் சேர்ந்தார்? 17. மாணவர் கூட்டமைப்பில் இருந்தார், கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்தாலும் வின்சென்ட் பால் சபையில் சேர்ந்து ஆக்கப்பூர்வமான பணியாற்றினார். அவர் பணியில் ரொம்ப முக்கியமானது, அப்பொழுது முதல் உலகப் போர் முடிந்தது. முதல் உலகப் போர் நடந்து இவர் 1975 இருக்கார். முதல் உலகப் போர் எப்போ யாருக்கு தெரியுமா? 1914 இரண்டாவது உலகப் போர் 1939. சரி. அப்போது அங்கே காயமற்றவர்களுக்கெல்லாம் இவர் மருத்துவம் செய்தார். அது மட்டுமே இல்லை, விதவைகள், ஏழைகள், அனாதைகளுக்கும் அப்பப்போ போய் உணவு வழங்கினார். இவர் எப்படி உணவு வழங்கினார்னா, வீட்டில் காலேஜுக்கு கொடுக்குற பணத்தை மிச்சம் வச்சு அதை அங்கங்கே இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்தார். இதெல்லாம் நம்மளும் செய்ய முடியும். நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம். ஒரு டீயை குறைச்சா ஒரு 2 பேருக்கு நீ உதவி செய்யலாம். செய்யலாமா, செய்ய முடியாதா? நிச்சயமாக செய்யணும். மனம்தான் வேணும். அந்த சியாசியோ இன்றைக்கு புனிதப்பட்டம் பெறுகிறார் என்றால் அவருடைய விரதன் பணிதான். அவர் 2 வார்த்தை அவருக்கு முக்கியம். விரதன் பணி மட்டும் போதாது, சமூகம் அரசியல் பணி செய்யணும். அங்கே சமூகத்தையும் அரசியலையும் கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இளைஞர்களாகிய அநேகர் உங்களை சொல்ல, அவன் வாழ்க, இவன் வாழ்க, அவள் வாழ்க, இவன் வாழ்கன்னு கோஷம் போடுறோம், துப்பாடு போடுறோம். அவன் வாழ்வான், நம்ம வாழ்வோமா? யோசிங்க. வாழ்வோம் என்று நாம் வாழ்கிற சொன்னாலும் வாழப்படுறதில்லை. நீங்கள் ஒளியெடுத்து சொன்னால் ஒளியதில்லை. கடவுள் ஒரு திட்டம் வைத்திருப்பா, அதான் நடக்கும். ஆனால் நம்மை ஒரு மாயையை அவன் கொண்டு செல்கிறார்கள். இன்றைக்கு அரசியல்வாதிகள், சமூகவாதிகள், சாதி சங்கங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்வதற்காக ஒரு பொதுக்கருத்தை நம்மிடம் திணிக்கிறார்கள். நாம் தான் படித்தவர்கள், இளைஞர்கள். நீங்கள் சிந்திக்கணும். அவர் சொல்றது ரைட்டா யோசிக்கணும். யோசிக்கிற சிந்தனை நமக்கு இருக்குது. கடவுள் கொடுத்துருக்காரு. அறிவை எல்லாருக்கும் உங்களை தான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரு கரண்டி தான். அது மேலே கொடுத்தாரு. இவன் நமக்கு வேண்டியவன் ஒரு அரை கரண்டி கூட்டி கொடுத்துருப்பாரா? கொடுப்பாரா? நம்ம கடவுள், நம்முடைய கடவுள் நீதிமா. அவர்கிட்ட பாரபட்சி இருக்காது, இருக்க முடியாது. அவர் தான் கடவுள், அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ பெண்கள் எந்த அளவுக்கு சபையில் முடிச்சு? ஏன்னா பெண் கடவுள் படைக்கும் போது ஆதாம் மட்டும் படைச்சாரா? யோசிங்க. ஆதாம் மட்டுமா படைச்சாரு? தேவாலயம் படைச்சாரு. ஏன் அவருக்கு அவர் எதுவும் தெரியாதா? ஒரு நாளை போதியா இவங்களை படைக்காம இருக்கலாம். ஏன் முதல்ல ஆணும் பெண்ணுமாக இருப்பது நன்கு அப்படின்னு நினச்சேன். அப்போ ஒரு சபைனா பெண்களும், அதாவது ஆண்கள் அவங்க பார்த்துக்கலாம், எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்கிறார், அவர் பார்த்துக்க முடியாது, நீங்களும் பார்த்துக்க. இதெல்லாம் அந்த கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு சொல்லி இந்த வருகிற ஆண்டுக்குள்ள 2 பேரை இங்கே சேர்க்கணும் ஒவ்வொருத்தரும். அதுக்குதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் சபை வளரும். நம்ம மட்டும் யாங்கிட்ட இன்பம் பெருக இவ்வையகம். நம்ம மட்டும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அது மனிதர்கள் அல்ல, அது வின்சென்டியர்கள் அல்ல, பிறருக்கும் இந்த பயணம். சரியா? இதில் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. பாரதியார் 1906 காசியில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். 1855 காங்கிரஸ் தொடங்கப்படுது. காங்கிரஸ் தான் இன்றைக்குள்ள காங்கிரஸ் இல்லை, நினைக்காங்க. அது போராட்டத்திற்காக, சுதந்திரம் பெறுவதற்காக அமைக்கப்பட்டது. தொடங்குகிறார். அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல மாநாடு நடக்கும். காசியில் மாநாடு நடக்கும். பாரதியார் இங்கே கொடுக்குறார். அப்பொழுது விவேகானந்தருடைய சீடத்தினா பெண் நிவேதா, சிஸ்டர் நிவேதான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா பேர் அது பாரியில். அவன் பாரதியார்கிட்ட கேட்க, நீ மட்டும் வந்திருக்கிய, லைஃப் பார்ட்னர் எங்கன்னு கேட்டுருக்கு. இவருக்கு அசந்து போனார். எங்கே வழக்கம்லாம் பெண்கள் கொடுத்து வர பழக்கம் கிடையாதுன்னாரு. நீ அப்போ என்னைக்கு சுதந்திரம் வாங்க போய் வாங்கிக்கிட்டே மாட்டேன்னு சொன்னாலும் அந்த அம்மா. எப்படி சொல்லியிருக்காங்க? அப்போ எந்த அளவுக்கு பெண்கள் முக்கியம் இருந்தது புரியுதா சிஸ்டர்? நான் சொல்வது புரியுதா? பெண்கள் அவசியம்.
சுதந்திர போராட்டத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. வேறு எங்கேயும் போட்டால் நம்ம மண்ணில் பிறந்த குயில் தெரியுங்களா? உலகத்திலே முதல் தற்கொலைப்படை தலைவி யாரு? குருவியா? குயில்னா யாருக்கு தெரியுமா? வேலுநாச்சியாருடைய படைத்தளபதி. ஆங்கிலேயர் அவருடைய கணவரை கொன்றுவிட்டான், அரசாட்சி எடுக்கிறான். அப்பொழுது வேலுநாச்சியார் போர்க்கோலம் கொண்டு படைக்கு செல்கிறார். அவருக்கு தளபதியாக இருந்ததுதான் குயிலியம்மா. பெரிய கிடங்கு, என்ன கிடங்கு? சக்கரக்கிழங்கு, ஆயுதக்கிழங்கு. மண்ணெண்ணை ஊற்றி கொண்டு தீப்பற்றி கொண்டு அதை குதித்தார்கள். அத்தனை ஆயுதங்களும் வெடித்து சிதறியது. இந்த அம்மாவும் சிதறியது. நம்ம ஈழத்தில் தற்கொலை படம் சொல்கிறோம். அதுக்கு முன்னாலே இந்த தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி வீர மங்கைகள்லாம் இருக்கிற இடம் இந்த சிவகங்கை. சரிதா? சரி, இப்போ இந்த சரி, கொஞ்ச நேரம். அதாவது நம்முடைய விவிலியத்தில் ஒரு பெண்மணி, எந்த பெண்மணி? நிறைய பெண்மணி இருக்காங்க. மரியா தெரியும். மரியா உதவி செய்வதில் மரியாதைக்கு மிக மரியாதை. மரியா எலிசபெத் அம்மா சந்திக்க போகிறாங்க. இந்த ஹைவேஸ் ரோடு அங்கே இருந்தது. அது மலையும் குன்றுகளும் முள்ளும் புதர்களும் நிறைந்த இடம். அம்மா கருத்துக்கான்னு சொன்னாங்க. உடனே கிளம்பிட்டு யாரையும் கூப்பிடல. ஏம்மா நீ வரையா நான் வரையா, இன்னைக்கு நம்ம துணைக்கு அம்மா வரையா நீ வரையா கூப்பிட்டு இந்த அம்மா யாரையும் கவனிக்கல. தேவை என்ற அந்த எலிசபெத்துக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு அறிஞ்சு போச்சு. எலிசபெத் அம்மா போகிற நேரம், அவங்க போகிற நேரத்தில் இந்த அம்மா எப்படி இருந்தது? கருவுற்று. இன்னைக்கு நம்ம கருவுற்று இருந்தால் என்னெல்லாம் செய்கிறோம். இந்த அம்மா அதை பற்றிலாம் கவலைப்பட்டாங்க. ஏன்னா கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் இருக்க நான் ஏன் பயப்படணும்? அந்த வயிற்றோடு அவர்கள் சேர்ந்தார்கள். 3 மாதம் தங்கியிருந்தாங்க. நம்ம அப்படி இருக்கோமா? இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனால் 1 நைட்டு கூட யாரும் ஸ்டே பண்ணாது. அந்த காலத்தில் கல்யாணம் ஏன் அப்படி வச்சாங்க? குடும்பம் எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் காய்கறி நட்டுவாங்க, சமைப்பாங்க, சொத்தை பொங்குவாங்க, அப்படி வட்டமாக உட்காந்து நிலா சாப்பாடெலாம் சாப்பிடுவாங்க. அங்கே உறவு வந்தது. இன்னைக்கு எங்கே நம்ம வருவோம், இலை போட்டிருப்பாங்க, வரிசையாக வச்சுருவோம், வரிசையாக எல்லாத்தையும் கெடுத்துருவோம், 1-2 மட்டும் தின்னுட்டு தூரம் போட்டு வந்துடுவோம். இதான் இன்னைக்கு நடக்கு. பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பணச்சேர்க்கு. அன்றைக்கி ஒரு கல்யாணத்தோடு தன்னுடைய மகள் கல்யாணம் சிறப்போட அன்றைக்கி 2 பேருக்கு இல்லாதவங்களுக்கு கல்யாணம் நடந்துக்குமே. அது உண்மையான ஒரு மனிதன். நம்ம கிறிஸ்தவர்களை விட்டு தான் யோசிக்கணும். அது வென்சதை விட்டு தான் யோசிக்கணும். 12 வகை கூப்பிட்டு நினைக்காதங்க. 12 பேரை நாம் காப்பாற்ற வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் கிறிஸ்து நம்மோடு மகிழ்ந்து இருப்பார், மகிழ்ச்சியாக இருப்பார். அப்படிதானே தம்பி? ஆமாம். சரி, அடுத்து நம்ம திருத்தூதர் பணி 9:36 தபித்தான்னு ஒரு அம்மா அப்பா கேள்விங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? தபித்தான்னா மான்னு அர்த்தம். யாருக்கா தெரியுமா? தம்பிகள் யாராவது சொல்ல. தபித்தாங்க யாரு தெரியாதா? பைபிள் படிப்பீங்களா? பைபிள் படிக்கணும் தம்பி. டெய்லி ஒரு வருஷமாக படிக்கணும், கேட்கணும். சொல்லி பார்க்கும்போது பைபிளையும் படிங்க. அதில் அவளை பற்றி அர்த்தங்களை சொல்கிறாங்க. நன்மை செய்வதிலும் நன்மை தான். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்பவராக சுற்றி திரிந்தார். நன்மை செய்வதாக தான் சுற்றுறாரு. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சவா சுற்றுவோம். ஏதாவது நன்மை செய்ய நினைக்கிறோமா? தேவையில்லாத காரியத்துக்கு தான் சுற்றுவோம். ஆண்டவருக்கு பேசுறது பார்த்தீங்களா? இனிமேல் அந்த எண்ணத்தை கொண்டுவாங்க. அதே மாதிரி என்ன செய்தால் நன்மை செய்வதிலும் இறக்க செயல்கள் புரிவதிலும். நன்மை செய்வது இறக்க செயல். இறக்கம் அக்கறை, அக்கறையோடு இந்த அப்படி இருக்கிறது. அந்த இறக்க செயல் செய்வதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். முற்றிலும். நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் கொஞ்சம் 1 மணி நேரம் கொடுத்துருக்கோம், அவரோட வந்துடும் நினைக்கிறோம். அந்த அம்மா என்ன செஞ்சது? பெண்கள் தான். அந்த அம்மா ஒரு பெண்.
முற்றிலும் இன்னைக்கு நம்ம என்ன சோறு ஆக்கணும், அதை ஆக்கணும், கறி எடுக்கணும், அதை ஆக்கணும், வைக்கணும், எல்லாம் ஆக்குவோம். முற்றிலும் வேண்டாம். ஒரு 30% செய்யலாங்க, ரொம்ப வேண்டாம் தம்பி. 30% செய்யணும், சரியா? அப்போது அந்த அம்மாவை பெண்களுக்காக சொல்லவா கவிதா போட்டு கவிதா இறந்துருந்தாங்க. அவங்க எல்லாரும் அழுகுறாங்க. எப்படி அழுதாங்க தெரியுமா? ஆசிரியங்களா எப்படி இருந்தாங்க? இந்த ஆடை அவள் தான் செய்து கொடுத்தா. ஆனால் இன்னைக்கு ஒரு சில இருந்தான் போயிட்டானா ரொம்ப நல்ல இந்த ஊர் நல்லா இருக்கும். இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. கவிதா போன்ற வாழ்க்கை வாழணும். பெண் சந்தியது கிறிஸ்தவர்களே இப்படித்தான் வாழணும். அதனால் கிறிஸ்தவர்கள்னால் பொய் சொல்ல மாட்டான், பொய்ச்சாட்டு சொல்ல மாட்டான், திருட மாட்டாங்கிற எண்ணம் சாதாரண எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நிலையை நான் மறுக்கடிச்சிட்டோம், மாறிட்டோம். பழைய நிலை வரணும். அப்போ தான் விண்ணக முடிய வரும். விண்ணரசுனா மேலே இருக்குன்னு நினைக்காதங்க. நாம் வாழுகின்ற பொழுதே விண்ணரசாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், 4 பேரை வாழ வைக்க வேண்டும். அச்சாத்தான் மேலே இல்லை, இங்கே தான். ஆகவே இந்த மாதிரி இப்போது இளைஞர்கள், இளம்பெண்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். குற்றாலம் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்காசி மாவட்டத்தில் இருக்குது குற்றாலம். இங்கேயும் ஒரு தஞ்சாவூர் குற்றாலம் அதில், அங்கே குற்றாலம் ஃபால்ஸ் அதிகம். அங்கே இன்பா என்ற ஒரு பெண், அவள் வீட்டில் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் அவளுக்கு IAS ஆக வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமல்ல, அடைந்தே தீர வேண்டும் என்ற திண்ணமான எண்ணம். நல்லா கவனிங்க, எல்லாரும் முடியும். அதுதான் இதை சொல்லுவாங்க. வறுமை ஒரு பக்கம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தூக்குவாங்க வழி இல்லை. இந்த அம்மா, அந்த பொண்ணு லைப்ரரிக்கு போகும், லைப்ரரியில் புக் எடுத்து படிக்கணும். இப்படி எப்படியோ ஒரு உதவி செஞ்சு டிகிரி முடிச்சுட்டு IAS போகணும். அந்த எண்ணம் இருக்குது. வீட்டிலலாம் வேண்டாம்ப்பா, முடியல, நம்மளால் என்ன செய்ய முடியும், நான் இந்த டெய்லர்லேருந்து ஏதோ சோதனை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த அம்மா, 1000 அம்மா கவலைப்படாது, என்னால் முடியும். அது லைப்ரரி போய் படித்தது, ஆன்லைனில் படித்து ஒரு தனியார் கம்பெனி, தனியார் IAS கோச்சிங் 50 எக்ஸாம் வைக்கிறேன். அந்த எக்ஸாமில் அதுக்கு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு உடனே அவங்க சென்னையில் வாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக கோச் பண்ணுறாங்க. இந்த கோச்சிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு நான் முதல்வர் திட்டத்தில் அங்கேயும் வந்து சேர்ந்து ஒரு எக்ஸாம் எழுது. அந்த எக்ஸாமில் அது பாஸ் பண்ணி அதுக்கு மாதம் 7500 ஸ்டைபண்ட் கிடைச்சி. எவ்வளவு? 7500. அதை வச்சு படித்து அது IASல பாஸ் பண்ணிடுச்சு. இப்போ கைதட்டலாங்க. சரி, பாஸ் பண்ணிச்சு. அப்போது வறுமை அல்ல, வறுமையும் தாண்ட முடியும், சூழ்நிலையும் தாண்ட முடியும். எது இருந்தால், நெஞ்சிலே உண்மை இருந்தால் நான் கண்டிப்பாக IAS ஆவேன். அந்த எண்ணம். மாணவ செல்வங்களே, நீங்கள் அநேகம் இருக்கிறீர்கள். உங்களுடைய குறிக்கோள் ஒன்றை நீங்கள் வைத்து படிக்க வேண்டும். ஆவேன் என்றால் ஆகும், ஆகாத ஒன்றும் இல்லை. ஏன்னா கடவுள் நமக்கு அவ்வளவு வில் பவர் கொடுத்துருக்காரு. இதையுமே நம்மால் செய்ய முடியுங்கிற எண்ணம் மனசிலே உறுதியாக வந்தால் நிச்சயமாக நம்மால் அதை வெற்றி கொள்ள முடியும். இது உண்மை. எத்தனையோ வேலை நீங்கள் வரலாற்றில் படிச்சிருக்கலாம், நம்ம இதுகளை பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஆகவே இத்தகைய ஒரு மனநிலையில் நீங்கள் உறுதி எடுத்து படிப்பிலும் சரி, சபை வளர்ச்சியிலும் சரி, பிறருக்கு உதவி செய்வதும் சரி, இறையன்றிலும் பிறரன்றிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.